இன்றைக்கு தான் நான் நிம்மதியா நித்திர உள்ளேன். ஓகே, ஏன் தெரியுமா? எனக்கு சரியான சந்தோஷம். அதை விட எனக்கு இப்போ உங்களை கண்டது பெரிய சந்தோஷம். சொன்னா உண்மையாக அந்த இடத்துல இருந்து எங்களை நீங்கள் நேசித்து வந்தியலைன்னு சொல்லுங்கள மறக்க அவங்கட வீடு தாண்டாது. ஐயோ கண்ணுக்கு ஓடுறாங்களே. என்னோட வீடு. ஓ மை காட். வந்துட்டீங்க சோடா குடிச்சிட்டு. சோடா வந்துருக்கு. அந்த எஸ்கே நட பிரச்சனை வந்தானே, அதுக்கு பிறகு வந்து உங்களோட வீடியோலாம் பார்த்தா நீங்கள் அந்த சின்ன நறுக்கக்குள்ளலாம் அந்த வீடியோ பார்த்து நான் அந்த என்ன கறியது அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து செஞ்சுருந்தீங்க உருளைக்கிழங்கு பொரியலண்டி அந்த என்ன மாவோட பிணைஞ்சி தம்பி ஒரு வீடியோ ஒரு 1/2 மணி நேரம் வீடியோல 50 லட்சம் கொடுப்பினாமா? எவ்வளவு சாத்தியக்குள்ள யோசிச்சு பாருங்க. நாங்க எல்லாம் 1 லட்சம் லோன் எடுக்க போனா எத்தனை பேர் சைன் தேவை, எத்தனை நாள் அலக்கழிப்போம். அப்படி இருக்கேக்குள்ள உண்மையா பாருங்க, இந்த தம்பியோட சிரிப்பு இவ்வளவு ஒரு வஞ்சகம் இல்ல சிரிப்பு. அப்ப நல்லதான் அவனுக்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஓப்பனா அப்படியே சொல்லுதே தம்பி. சரி, நான் ரவாண்டு தாங்க உண்மையா பெரிய ரொம்ப சந்தோஷம். ஒரு பிளேட்ல வந்து சோறும் கறியும் வந்து போட்டு வச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கடையில செய்யலாம் போய் மஞ்சள் கப்பு வச்சுக்கிறா. 9 கோடி வந்து அதாவது ஹெல்பிங் காசால ஒருத்தன் கொள்ளை அடிக்கிறான்னு சொன்னா கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட அவன் உதவி செஞ்சிருக்கோம். அப்பதான் 9 கோடியை அடிக்கலாம். அப்ப இது தெரியாம என்ன நீங்க கதைக்கிறீங்க? அந்த வீடியோக்கள் எல்லாம் நாங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். சப்போஸ் வந்து அவங்க அப்படி நடந்திருக்குது. அப்ப அதுக்காக நாங்க அதே வச்சிருக்கோம். மென்மேலும் அவர்கள் தொடர்பர்களா இருந்தா வெரி டேஞ்சர். ஆனா இனி எல்லாரும் ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூமில் இருந்து வெளியால் வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உடுப்பெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து போகிற இடம் தான் நீங்கள் எல்லாருமே ஆவலாக எதிர்கொண்டு பார்த்த ஒரு இடம். நம்மட எஸ்கே அண்ணாட அக்காடை வீட்டு தான் போக போகிறேன். ரைட், அப்போ எஸ்கே அண்ணாட அக்காடை வீட்டை போகிறியே உனக்கு இடம் தெரியுமான்னு சொல்லி கேட்பீங்க. அக்கா வந்து என்னை வந்து கண்டெக்ட் பண்ணி காய்ச்சிருந்தா விளங்குதா. அக்கா எனக்கு கால் பண்ணி காய்ச்சிருந்தா, தம்பி எங்கே நிற்கிறீங்க, என்னென்ன விளக்கங்கன்னு சொல்லி என்ன வந்து எல்லாம் கேட்டுட்டு நான் சொன்னேன் இப்படித்தான் அக்கா இங்கே வந்திருக்கிறேன், இப்படி ஒரு இடத்துல இருக்கிறேன், பைக்கில் வந்துடான்னு சொல்லியிருந்தேன். அப்போ சொல்லிட்டாங்க, நாங்கள் இன்றைக்கி மத்தியானம் வந்து உங்களுக்கு நாங்கள் லஞ்ச் தரோம். ரைட், அப்போ கட்டாயம் வந்து நீங்கள் எங்களோட வீட்டை வாங்க, உங்களோட சேர்த்து எத்தனை பேர் ஆக்கள் இருக்கிறீங்க என்று சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ நான் சொன்னேன் நானும் என் ஃப்ரெண்ட் பண்ணியிருந்தேன் இருக்கிற மக்கான்னு சொல்லி. அப்போ கட்டாயம் நீங்கள் வீட்டை வாங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால நாங்கள் மச்சம் எதுவும் சமைக்கலை, ஸோ உங்களுக்கு எதுவும் ஸ்பெஷலாக மச்சம் செய்யவான்னு சொல்லி கேட்டிருந்தேன். நான் சொன்னேன் அப்படி இல்லாமல் சிரமம் எல்லாம் பட வேணாம், நமக்காக நான் வாரது உங்களை பார்க்குறதுக்காகவும் உங்களோட வீட்டை விசிட் பண்ணுறதுக்காகவும் இந்த பாசத்தை தாரதுக்காகவும் தான் அக்கா. உங்களை பார்த்தா மட்டும் போதும், கிருஷ்ணானோட அக்கானே, அப்போ உங்களை பார்க்கணும் என்ற ஒரு ஆசை மட்டும்தான் வாரம் என்று சொல்லியிருந்தேன். அப்போ அக்கா சொல்லியிருந்தாங்க, ரைட் ஓகே நீங்கள் வெளிக்கிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் என்று சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் எனக்கு லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொல்ல, எனக்கு அக்கா வந்து அவங்களோட லொக்கேஷன் வந்து அனுப்பிட்டுருக்காங்க. பட் வந்து எனக்கு தெரியாது அக்காட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி. இனிதான் பார்த்து நான் போக போகிறேன். இந்த எப்பயும் ஆன்லைனில் இருக்கிறாங்க அக்கா, விளங்குதா ஐயோ. ரைட், இப்பயும் வந்து ஆன்லைனில் இருக்கிறாங்க. இந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணி நான் இப்போ போகிறேன் அக்கடை வீட்டை போயிட்டு இனி அங்கே என்னென்ன சர்ப்ரைஸ் நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியாது. அப்போ அக்காவை மீட் பண்ணி அக்காவோடையும் சில வார்த்தைகளை கதைச்சிட்டு அவங்களோட சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்களுடைய ஜாலியாக பேசிட்டு அப்படியே வரப்போகிறோம். இந்த வீடியோ வேறு லெவலில் இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். ரைட், நாங்கள் நினைக்கிறது நடக்கிறதில்ல, ஆனால் கட்டாயம் நடக்கும். இந்த வீடியோ ஒரு எப்படி சொல்கிறேன், ஒரு ஜாலியாக இருக்கும். ஜாலி பிளாக்ஸை வந்து பார்க்க போகிறோம், அதனால ஜாலியாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கிருஷ்ணாவை பார்க்க இயலாமல் போயிட்டேன்னு சொல்லி கவலையாக இருந்தேன் நான். ஆனால்
அதுக்கு பிறகு வந்து பார்த்தா கிருஷ்ணாவோட அக்காவையும் அண்ணா அப்பா எல்லாரையும் வந்து நான் பார்க்க போகிறேன்னொடனே எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றதுல நான் சரியான சந்தோஷமாக இருக்கிறேன். அதோட வந்து என் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமான இருக்கும். என்ன எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். என்ன நீங்களாம் ஆசைப்பட்டு இது தானே, நான் அங்கே போகணும், அவங்களோட கதைக்கணும், அவங்களோட இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க. அந்த ஆசை நிறைவேற போகிற தருணம் இது. ஸோ எங்களோட இணைஞ்சிருங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பைக்கில் வந்து ஏறிட்டேன். ஸோ வந்து போய் கொண்டிருக்கிறேன். நம்மளோட லியோ வந்து லொக்கேஷன் பார்க்குறான். லியோ லொக்கேஷன் பாருங்க. ஹாய், கிட்ட வந்துட்டோமா ரைட். அப்போ அக்காட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் அக்காட வீடு வந்து தெரியாது எப்படி இருக்க முடியும். ரைட், இந்த வீடியோவில் பார்த்துருக்கேன். பட் வந்து அந்த இதில் இல்லை சொல்லுவாங்க, அந்த கேப்சரில் இல்லை, ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்ச மாதிரி அந்த ஞாபகம் வந்து மற்ற மாதிரி இல்லாமல். ஓகே, என்னடா இதில் ஏதோ ஒரு வீடா? இந்த வீடு இல்லடா அந்த வீடா? என்னடா சொல்கிறாடு, எனக்கு லோலா செய்துடா. அக்காட வயசு மாதிரி தான்டா இருக்கேன்டா. அக்கா அவ தான் போலடா. ஓ மை காட், அவக்கட வீடு தான்டா அது. ஐயோ கண்டுட்டு ஓடுறாங்களே. என்னோட வீடு. ஓ மை காட், இந்த சந்தோஷத்தை பாருங்க. எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன கழிக்க போகிற பக்கத்தில் போய் வாங்க முடியல போகிறேன்டா. போ அதில் தாண்டு பைக்குக்கு அவ்வளோக்குமே அதில் தாண்டு. ஐயோ என்னோட விடுறாங்க. ஹாய் ஹாய், இது எஸ்கேனோட வீடா? இன்னும் எல்லாரும் ஓடுறாங்க. எஸ்கேல நடக்கூடாது. நான் அனுவக்காங்க. ஹாய் அக்கா, உங்களெல்லாம் வீடியோவில் பார்த்துருக்கேன்டா. அந்த எஸ்கேனோட பிரச்சனை வந்தானே, அதுக்கு பிறகு வந்து உங்களோட வீடியோலாம் பார்த்தா நீங்கள் அந்த சின்ன நறுகலாம் அந்த வீடியோ பார்த்துருந்தேன். அந்த என்ன கறி அது, அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து செஞ்சுருந்தீங்க, உருளைக்கிழங்கு பொரியலண்டி, அந்த என்ன மாவோட பிணைஞ்சி, அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறேன். வாடா லியோ வா. எங்க அப்பாங்க? அப்பா 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 எங்க வருவாரு? அத்தோட அன்னைக்கு உலக நாயகர் ஃபேன் போர்டு வந்து ஃபேன் போர்டு. என்னோட படிச்ச கிளாஸ்மேட். கிளாஸ்மேட். இது கிருஷ்ணன் அப்பா வரையும். கிருஷ்ணா ஒரு 3-4 நாள் சொல்லிருந்தேன். வேற வேற உண்மையா? இன்னைக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கல. நான் நேற்று ஜம்மு நான் வேண்டி அப்போ நாளைக்கு வரணும் இல்லையா? இல்லை, நாளே வர மாட்டேன். நாளே சரி. இது யார் ஆட்டோ? இது அனுஷா காண்டி ஆட்டோ. சரி சரி சரி. அப்போ இப்போ தம்பி பயணம் நான் வந்து கிருஷ்ணனா பார்க்க தான் வந்தேன். சரியா, வந்த எல்லாம் புழைச்சி போயிட்டு அதில் ரூம் எடுத்து இருந்தேன். இருந்துட்டு நம்மள அந்த அச்சு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்துட்டு அதுக்கு பிறகு வந்து அப்படியே வந்து உங்களோட நம்பரை வந்து யூடியூப் மூலமா எடுத்துட்டு எடுத்த உடனே நான் ஆன்சர் பண்ணி காய்ச்சினேன். ஃபர்ஸ்ட் ரிங்ல ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ரிங்ல பாத்தீங்க. சரியா, கேட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் ரிங்ல ஆன்சர் பண்ணிட்டேன் நான். சரியா, அப்ப அப்படியே கதைச்சிட்டு அப்படியே கூட வந்திருக்கேன். அப்ப அப்படியே 3 நாளா கஷ்டம். அதுதான் கஷ்டம். ஃபைனலாக வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டா வெல்கம் சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ அக்காலாம் உள்ளே போயிருக்காங்க. சோடா எடுத்துகிட்டு கொண்டு வந்து தாரன் தம்பி சோடா குடிங்க. அதுக்கு பிறகு வந்து மிச்ச விஷயத்தை வந்து பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட தம்பி குட்டியும் தான் இருக்கிறான். அப்படியே இப்போ
நம்மளை கிருஷ்ணனோட அப்பாவை கூப்பிட சொல்லியிருக்கு. கிருஷ்ணனோட அப்பா ஓடி ஓடி ஓடிக்கிறாங்க. அக்கா அக்காவை காட்டு கேட்கு. கிருஷ்ணனோட அப்பாவையும் கூப்பிட்டுருக்கு. பாவம் அவர் வாரையிறான்னு சொல்லி தெரியல. அவர் மந்திரன்னு சொன்னா அவருடைய கதைக்கல அவனே பிஸியா இருக்கிறோம். சொல்லியிருக்கிறார். களைச்சி போய் வந்துட்டீங்க, சோடா குடிச்சிட்டு. சோடா வந்துருக்கு. சோடா குடிப்போமா? உங்களுக்கும் சோடா தானே? முன்ன கேமராமேன் எனக்கு இந்த இந்தடா குடிடா. தம்பி எவ்வளோ காலம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி? நான் வந்தக்கா 9 மாதம். 9 மாதம். 9 மாதம் ஸ்டார்ட் பண்ணியாக்கா. எனக்கு மொனிடைசனே ஆகலை. இன்னும் மொனிடைசன் ஆகலையா? அதே எடுக்கிறேன். எனக்கு மொனிடைசன் ஆகலை. இதை வடிவம் எடுக்கணும் சரியா? இந்த விஷயம் தான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரக்குள்ள நான் யோசிச்சு தான் வந்தேன். வீடியோ பார்க்குறாங்களே தெரியும் இன்னத்தை கதைக்க போகிறோனோ, ஐயோ வாய் உளத்த போகிறோனோன்னு சொல்லி தெரியாம வந்தேன். ஏன்னா சந்தோஷத்துல எல்லாம் கதைக்கிறது. அப்ப இப்படி தம்பிக்கு வந்து என்ன சொல்ற மோட்டிவேஷன் கிடைச்சிட்டேன்னு அது பெரிய சந்தோஷம். என்ன அப்படி ஒரே நாள்லயே கிடைச்சிருக்கேன். சொன்னேன் சற்று முன்னாடி சம்பளம் எல்லாத்தையும் எனக்கு போட்டு நல்ல சந்தோஷமா 34,000. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து அடப்பா யூடியூப்ல காசு வரும் பாட்டுற மாதிரி இருந்துச்சு. ஐயோ அதுக்கு பிறகு வந்து வீடியோஸ் போட 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 எப்படி சொல்றேன் கொஞ்சம் ஓஃப் பண்ணுறேன் சத்துங்க. அப்ப இந்த வீடியோ வந்து நான் வந்து கிருஷ்ணா அண்ணாட வீடியோ வந்து யூடியூப்ல போட போட கிருஷ்ணா அண்ணா வந்து எனக்கு யாருன்னு தெரியும். அடுத்து வந்து கிருஷ்ணா அண்ணா எனக்கு பக்கத்துல, இப்ப நீங்க எனக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி அவரும் பக்கத்துலயும் இல்ல. ஜஸ்ட் ஒரு தமிழ்ல ஒரு போட்டோ ரைட். தமிழ்ல கிருஷ்ணா அண்ணா வந்து ஒரு போட்டோ போட்டுட்டு கிருஷ்ணா அண்ணா பத்தி இதுல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைச்சாலும் அது அள்ளிட்டு வருது. என்ன காரணம்? கிருஷ்ணா அண்ணாவோட ஒரு தமிழ் கிருஷ்ணா அண்ணா பத்தி சொல்ல போறேன். இல்லாட்டி கிருஷ்ணா அண்ணாக்கு சப்போர்ட் பண்றதுனால அவங்க அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து எங்களை விரும்பி பாக்குறாங்க. சரி அதான் இப்ப நல்லதா கதைச்சிட்டு இருந்தா ஓகே. அது மாதிரி நடக்காத சம்பவத்தை எல்லாம் போய் சொல்லி கல்ல நவதூறு பண்ணினா அது இதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் இப்ப என்ன செய்யணும், இப்போ அவருக்கு வந்து வழக்குன்னு அதாவது கோர்ட்ஸில் 2 வழக்கு போயிருக்கு. அது சட்டத்தின்படி எல்லாம் வந்து பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. இதையும் தாண்டி ஒரு சில பேர் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அவைக்குரிய நடவடிக்கையும் எடுத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். கண்டிப்பா அதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்கிறோம். வேணும்னு சொன்னா சட்டத்தின் கையில போயிட்டு அப்புறம் நீங்கள் என்ன சட்டத்தை அவமதிக்கிற மாதிரி நீங்கள் அப்படி செய்யறதாண்டு. இப்போ அந்த யூடியூப் சேனலோட பேரா இருக்கலாம், அப்புறம் வந்து அந்தந்த வீடியோக்கள் எல்லாம் நாங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். சப்போஸ் வந்து அவங்க அப்படி நடந்திருக்குது. அப்ப அதுக்காக நாங்கள் அதையும் வச்சிருக்கோம். மென்மேலும் அவர்கள் தொடர்பர்களா இருந்தா வெரி டேஞ்சர். ஆனா இனி எல்லாருக்கும் தர்ம அடி விழுந்துட்டு அது விழுந்துட்டு அதுதான் இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இன்னும் இன்னும் சுவாரஸ்யமான தகவல் எல்லாம் காத்திருக்கு. வெயிட் பண்ணுங்க. கிருஷ்ணா உள்ள போன உடனே முதலாவது வந்த பிரச்சனை என்னன்னா இவர் பொம்பளை கல்ல. ரெண்டாவது விஷயம் 9 கோடி ரூபாய் பேங்க்ல இருக்கு. 9 கோடி மட்டுமே 50 கோடி 20 கோடி 9 கோடி ஃபைனலி 9 கோடி இவ்வளவு காசு இருக்குண்டி. அப்ப என்ன கவலை வேற. அப்ப நானும் யோசிச்சேன் இல்ல கிருஷ்ணா 50 கோடி ரூபாய் இருந்தாலும் யூடியூப்பால வந்திருக்கு. அவர் இன்கம் டேக்ஸ் பே பண்ணிருப்பேன். இவரை இந்த பிடிக்கிறேன் அது ஒரு பிரச்சனை இல்லைன்ற ஒரு மைண்ட் உண்டு. ஆனா நம்ம இந்த டிகே கார்த்திகை நான் வந்து சொல்லி இருந்தேன் அடே காசு பிரச்சனைக்கு பிடிக்கலடா இந்த பிரச்சனை தான் பிடிச்சதோட எல்லாருக்கும் இது அந்த எப்படி அந்த மாத்துனாங்கன்னு. அடுத்து இந்த பிரச்சனையும் வந்திருக்குல்ல டியாக்கா கிருஷ்ணா எல்லாரும் தெரிஞ்சிருக்காது. ஒரு விதத்துல அது நல்லது. இப்ப நானே எவ்வளவு தூரம் ஓடி வந்து சரி அது வந்து இப்ப கிருஷ்ணாக்கு எவ்வளவு தூரம் அந்த 45 நாட்கள்ல இவ்வளவு அனுபவம் பெற்றிருக்காரோ அதே மாதிரி வந்து அந்த குடும்பம் நாங்கள் எல்லாருமே நிறைய அனுபவம் பெற்றுட்டோம். இப்போ நான் கூட நேற்று சொன்னேன், இப்போ அதாவது வந்து சட்டத்தில் கொடுத்த பிரச்சனையை வந்து திரும்ப அவதூறாக கதைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க நான் போய் ஒரு கெத்த ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன சொல்லுங்க அனுபவம் இந்த 45 நாட்களில் வந்து கிருஷ்ணா சரி நாங்களாக இருக்கலாம் போகக்கூடாத இடங்களுக்கு முதல் தடவையாக 3 இடங்களுக்கு போயிருக்கோம். அதாவது வந்து போலீஸ் நிலையமாக இருக்கலாம், மற்றது நீதிமன்றம், மற்றது வந்து என்ன சிறைச்சாலை. இந்த 3க்கும் போயிட்டு நம்ம பலதரப்பட்ட ஆட்களை சந்திச்சிருக்கோம். நிறைய சட்டத்தண்ணி எல்லாம் அவங்களுக்கு பழக்கமாக இருக்கு. அப்போ என்ன செய்வோம் இவ்வளோ அனுபவத்தை வச்சுக்கொண்டு ஓகே இனிமே வாங்குவோம் நீங்கள் எங்களோட பிரச்சனை வேணும். ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட ரீதியாக வன்முறையாக போக மாட்டோம், சட்ட ரீதியாக தான் போக போகிறோம். அப்போ ஏழுமண்டு சொன்னேன் இனிமேல் நீங்கள் முரண்பட்டு பாருங்க, சட்டத்துக்கு முன்னால் நீங்கள் முரண்படுங்க. இப்போவும் சட்டத்தை அவதூறு பண்ணினா ஒரு குட்டி குட்டி யூடியூப் சேனல்காரர்
அவைகளுக்கு என்ன தெரியுமே இந்த குதிரைன்ற குணத்தை தான் கும்பிடுவோம் தச்சுலா நிறைய வியூஸ் வந்துண்டா இந்த இலங்கை அவங்கண்ட கையில தான் இருந்திருக்கு வண்டையில 200-300 ஓடியே இழைச்சி அவ்வளவு கதைக்கிறமாண்டா நான் நேற்று சொல்லிவிட்டேன் என்னன்னு சொன்னா மோட்டிவேஷன் கிடைக்கல போடாக்க 30 நிமிஷம் எல்லாம் இருந்திருந்து கோபத்தோட கதைக்கிறீங்க உண்மையா பாருங்க இந்த தம்பின்ற சிரிப்பு அவ்வளவு ஒரு வஞ்சகம் இல்ல சிரிப்பு அப்ப நல்லதா அவனுக்கு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஓப்பனா அப்படியே சொல்லுதே தம்பி தம்பி நீங்க விடாதீங்க தொடர்ச்சியா செய்யுங்க நீங்களும் வேற லெவல்ல போவீங்க சரிதானா கண்டிப்பா மலையம் எல்லாருக்குமே பிடிக்கும் கிருஷ்ணா அண்ணாவை இந்த சப்ஸ்கிரைபரே கூட்டிட்டே இதுக்கு 4500 சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் இருந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல இதுதான் சாட்சி தான் வேணும் அது இப்படி வஞ்சம் இல்ல அவ்வளோட இப்படி நீங்க செய்யறீங்களோ தாராளமா 1000 பேரும் செய்யலாம் அதை விட்டுட்டு என்னதான் கேக்குறீங்களோ என்னண்டு நிறைய பேர் அடுத்தது நிறைய பேர் கிருஷ்ணா அண்ணாட வீடியோ போட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கோல் எடுத்து அவங்களோட புள்ளைகள் மாதிரி எனக்கு ஜெபிச்சு விட்டாங்க பாத்தீங்க அப்ப எவ்வளவு பிளஸிங் பெற்றுண்டே எவ்வளவு சூப்பரா இருக்கிறீங்க எனக்கு ஜெபிச்சு வார்ன மாதிரி அப்படி டோட்டலி சேஞ்ச் எனக்கு கொஞ்சம் கடன் இருந்துச்சு அது முடிஞ்சது ஃபுல்லா செட்டில் இவ ஃப்ரீ பேர்ட் பறந்து திரிகிறேன் நல்லா பறந்து தெரியும் சூப்பர் அதான் வைக்க வந்து இருக்கிற சின்ன கடன் இருந்துச்சு அது வந்து எல்லாமே வந்து முடிச்சாச்சு என்னதால கிருஷ்ணான்ற ஒரு பேர் இதுல இருந்தே நீங்க நினைங்க பாத்தீங்களா ஒரு மனுஷன் நல்லவனே ஒரு ஆளப்ப சந்திச்சு நல்ல விஷயத்த காய்க்கணும் அது எல்லாமே இந்த ஒரு தம்பியின் சாட்சி உங்களுக்கு காணும் இனிமே நீங்க வாயடைத்து போய் இருக்கிறதுக்கு ஏன்னு சொன்னா அவர் எதுவுமே கள்ளங்க கவடம் இல்லாம முழுக்க உண்மையே சொல்லுங்க அந்த தம்பி கடன் இருந்துச்சா கடன் அப்படி நீங்க நல்லது உண்மையா நல்லது கதைச்சா நல்லதுதான் நடக்கும் ரெண்டு ஏன்னு சொன்னா கெட்டவனுக்கு ஒரு நாள் அநியாஞ்சியே நாங்கள் சிந்தனையில கூட நினைக்க கூடாது தம்பி சரிதான் நாங்களும் அதைத்தானே சொல்லி கொண்டிருக்கோம் இப்போ எங்களோட வந்து நீங்கள் பழகி பாருங்க அதுக்கப்புறமா இதை பழகி பார்த்த அப்புறம் இல்லை உங்கள் உண்மையாக சொல்ற மாதிரிலாம் கலர் தான் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கலாம் நீங்கள் அப்படி இல்லையே ஆளாளுக்கு ஒரு மாற்று கருத்தை வச்சு கொண்டு தான் முடிவெடுக்கிறது நீங்கள் அடுத்து வந்து நிறைய பேர் வந்தாக்கா கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க கிருஷ்ணா இந்த பிரச்சனையால வந்து நாங்க சாப்பிடல நேத்திக்கிழமை மிச்சிருக்கிறோம் ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படின்னுலாம் நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி இப்போ நான் கிருஷ்ணாக்கா இப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்தா அதுக்கு போக தான் இந்த விளைஞ்சி கிருஷ்ணா இவ்வளவு நல்லம்மா தம்பி ஒரு வீடியோவில் தம்பி ஒரு வீடியோ ஒரு 1/2 மணி நேரம் வீடியோவில் 50 லட்சம் கொடுப்பினாமா எவ்வளவு சாத்தியக்குள்ள விஷயம் யோசிச்சு பாருங்க நாங்க எல்லாம் 1 லட்சம் லோன் எடுக்க போனா எத்தனை பேர் சைன் தேவை எத்தனை நாள் அலக்கழிப்பம் அப்படி இருக்கேக்குள்ள ஒரு வீடியோவால ஒரு 50 லட்சம் கொடுத்துட்டு போறான்னு சொல்ல சாதாரணமான விஷயம் நினைக்கிறீங்க மேலெல்லாம் சிலுக்குது இல்லை அதெல்லாம் அப்படி அந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற எங்களுக்கு செய்யும் இப்போ வந்து ஒரு 10 லட்சம் அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறதே பெரிய ஒரு விஷயமா இருக்கும் எத்தனை ஹோல்ஸ் கதைக்கணும் அவ்வளோ நேரம் செலவழிப்போம் நாங்கள் அது இதுன்ற இவ்வளோ விஷயத்தை பார்க்கும் 50 லட்சம் திரட்டி கொடுக்கானா சும்மா அதுலேயுமே என்ன வேம்பல் தெரியுமே 50 லட்சத்தை கொடுத்துட்டாம 25 லட்சத்தை ஆக்களை கொடுக்காம 25 லட்சம் வேற எடுக்கிறாரா அப்ப ஏற்கனவே காசு இல்லாத சனங்கள் வந்து இப்படி இருக்கேங்க ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு பண்ணிக்கணும்னா இப்பதான் எல்லா இடமும் யூடியூப் சேனல் இருக்கேங்க போய் சொல்ல மாட்டுதுல சொல்லுங்க பாப்பன் இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுமோ அது இப்ப எங்களுக்கு எவ்வளவோ சில பேர் வந்து விரோதமா இருக்கிறாங்க எங்கேண்டு காத்து கொண்டு இருக்கேங்க உடனடியே இந்த ஒரு சம்பவமே காணுமே அப்ப நீங்க எவ்வளவு இந்த வாயால வந்து அணியத்துக்கு வட சொல்றீங்க அது என்னடாக்கா அந்த நெகட்டிவா காய்ச்சி நம்ம ரீச் ஆயிடுவோம் ஆனா இனி இல்ல நெகட்டிவா காய்ச்சி நீங்க ரீச்சே ஆக மாட்டீங்க இங்க பாருங்க உதாரணம் சொல்ல பெரிய சாட்சி தம்பி உண்மைக்குமே மென்மேலும் நீங்க வளருவீங்க தம்பி வேற லெவலுக்கு போவீங்க அதே மாதிரி இந்த கொலை மிரட்டல்கள் அது இதுன்னு சொல்லி எனக்கு வீடியோ போட்டோன்னு அந்த வெளிநாட்டுல இருந்து ராங் நம்பர்ஸ் எல்லாம் கால் வந்து தம்பி நான் ஒரு $5 போட்டா நீ இருக்கிற இடத்துல வந்து தூக்கு நான் தூக்கி பாரு நீ தூக்க போறியா தூக்கு நான் ஏன்டா இவ்வளவு அவங்க ஏன் வேணும் இவ்வளவு பஞ்சத்தை வச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த ஐயா எனக்கு நீங்க ஒரு வேர்ட் சொல்லுங்க நான் கிருஷ்ணாக்கு அடுத்த வீடியோ வந்து நான் ஏசி போடுறேன் எனக்கு ஒரே ஒரு வேர்ட் சொல்லுங்கன்னு சொல்லி நான் கேட்டு இல்ல நான் சொன்னேன் என்னண்டா அண்ணா உங்களோட காசை கால எடுத்துறா எடுத்துறோம்னு சொன்னா ஆதாரம் வந்தாங்க இல்லாட்டி வீடியோ பண்ணுங்க அவருக்கு நான் காசு போட்டா 20 லட்சம் ரூபாய் போட்டா 10 லட்சம் ரூபாய் எடுத்துறோம் 10 லட்சம் ரூபாய்க்கு உதவி செஞ்சேன்டா
புலன்னு காய்ப்போம் தம்பி அவர் தம்பி அதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கிட்ட இருந்து இப்போ 3வது வருஷம் வரைக்கும் தான் யூடியூப் அதாவது ஹெல்பிங் ஆளை வந்து சரியா ரன்னிங் ஆயினவர். அப்போ அப்படியே இருக்கேக்க 9 கோடி வந்து அதாவது ஹெல்பிங் ஆசால ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான்னு சொன்னா கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட அவன் உதவி செஞ்சிருக்கோம். அப்பதான் 9 கோடியை அடிக்கலாம். அப்ப இது தெரியாம என்ன நீங்க கதைக்கிறீங்க? நாங்க சரியா கதைக்கிறது. எங்களுக்கும் நிறைய என்ன சொல்றேன் மெனா கும்பல் இருக்கு, சந்தர்ப்பம் வரைக்கும் நாங்களும் கதைச்சு விட்டுருவோம். கிருஷ்ணா நான் வந்து பெத்த அம்மா எங்க அம்மா அம்மா இருக்கிற வருவா அம்மா கண்டு சொல்லணும் நீங்க புள்ளைய வைக்கல கடவுளை பெற்றிருக்கீங்க. உண்மையாவே இந்த தருணத்தை வந்து நாங்க ஒரு பெருமதியான தருணமா நினைக்கிறோம். எதற்காண்டு சொன்னா அப்படி ஒரு வஞ்சம் இல்லாத உள்ளத்தோட தம்பி வந்து கிருஷ்ணாவால விட்ட நன்மையை வந்து அப்படியே கள்ள கவடமாற்றி சொல்லுதല്ലോ ஒரு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இதுதான் எங்களுக்கு விருப்பம் உண்மையா. மழை மேல போ சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு முடிப்போம் இல்ல நீங்க சாப்பிடுங்க சாப்பாடு இல்லாம வாங்க இப்ப உள்ள போய் சாப்பிடுவோம். அக்கா ஆசையா தம்பிக்கு வந்து சமைச்சிருக்காங்க. அக்காட ஹரி சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம். என்ன சொல்ற மட்டக்களப்பு காட்டு கைப்பாக்குவோம் அந்த சமையலுக்கெல்லாம் நாங்கள் ஈடாகாது. ஏதோ எங்களால எந்த அளவு சமைச்சு வச்சிருக்கோம் சாப்பிட்டு பாருங்க. ரைட் ஓகே வாங்க போவோம் சாப்பிடுவோம் வாங்க. அந்த தம்பியை கூப்பிடுங்க சாப்பிடுங்க. அபி தளபதி வாரு நம்மள தளபதி தளபதியா பாப்பமே தளபதி தளபதி என்ன மதிக்கிறோம் என்ன மதிக்கிறோம். ஹலோ நல்லா இருக்கீங்களா? அது நாங்கள் தம்பி இந்த வார வீடியோ காலையில் பார்த்தேன். பார்த்தீங்களா? ஓ பார்த்தேன். நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னென்னு சொன்னால் எனக்கும் இப்போ 2 நாள் கூட ஒரு மெல்லிய ஒரு இருமலும் ஒரு காய்ச்சல் தடுமல் அப்படி இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல. கிளைமேட்டுக்கு அப்படி அந்த கிளைமேட் தான் அப்படி. அது அப்படி இருக்கிறீங்களா அந்த வீடியோ பார்த்துருந்தேன் உங்களை கருமண்டு இல்லைங்களே. அது எனக்கு சரியான கவலையாக போச்சுன்னா அந்த சமயத்தில் அந்த கிருஷ்ணா எல்லாம் போயிட்டாரு. கிருஷ்ணா சரி நீ என்ன சரி கிருஷ்ணா உங்களோட வந்து கலைக்கணும்னு எப்படி கப்ப போடணும். அப்போ உண்மையாக அப்படியான பெருமூலம் கலைக்கணுன்ற ஆசை. அதை விட நீங்கள் வேற பற்றி அந்த வீடியோ போட்டு கொலை மிரட்டல் அந்த கலைத்தனங்கள் அதை எனக்கு ஞாபகம். அப்படியான மத்தியிலையும் நீங்கள் எங்களை தேடி இந்த அவ்வளோ தூரத்தில் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிய சத்தியமா மறக்கலாது. ஏன் நான் இந்த வரப்புறன்னு சொல்லையே கிருஷ்ணாட ஊருக்கு போறியோ போவோம் பாபா. நான் அங்க வச்சு ஆளை தூக்குறேன். நீ எங்க வச்சு ஆளை தூக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை. எங்க ஒழிச்சா தெரியும் இல்ல வெளியே தான் நடமாடி கொண்டு நினைக்கிறேன். அது வேற பிரச்சனை. அப்போ உண்மையாக அதை கேட்கல எனக்கு மனதுக்கு சரியான கவலை. இந்த பிள்ளைகள் அதை விட இந்த கிழமை அப்படி அங்கே விரைக்கிற மழை இங்கே விரைக்கிற மழை இப்படி மோட்டார் சைக்கிள். இன்னொரு விஷயம் சொல்லி அவங்கள நான் அப்பாண்டே கூப்பிடுறேன். அப்ப என்னண்டா இன்றைக்கு தான் நான் நிம்மதியா நித்திர கொள்வேன். ஓகே ஏன் தெரியுமா எனக்கு சரியான சந்தோஷம். அதை விட எனக்கு இப்போ உங்களை கண்டது பெரிய சந்தோஷம். சொன்னா உண்மையாக அந்த இடத்துல இருந்து எங்களை நீங்கள் நேசித்து வந்தியலைன்னு சொல்லுங்கள மறக்கலாத உண்மையை அப்படியான அன்பு. நான் அந்த வந்த வேலையை கேட்டால் உங்களை வரப்போன்றாரு. நான் சமைக்கிறியோன்னு தான் கேட்டேன். சமைக்கிறியோன்னு சொன்னோம். அவன் எனக்கு சொன்னால் 2 கடையெல்லாம் காய்ச்சிருந்தப்பா. அப்புறம் அந்த எனக்கு பெரிய சந்தோஷம். பரவாயில்லை பிள்ளைகள் வந்த பிள்ளைகளை தேடி சந்தோஷமாக சாப்பிட்டு படியாக போகணும் என்றது எனக்கு உண்மையாக மனதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களை கண்டதோ காய்ச்சது பெரிய சந்தோஷம். சவால்களை தாண்டி தம்பிக்கு வந்திருக்கான் சந்திக்க. அதுதான் எங்களோட முதல் உள்ள பிரச்சனை. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல சந்திச்சுட்டு போறதா அதான் முடிவுன்னு சொல்லிக்கூட ஒரு வேறு ஒரு வாகனத்திலும் இல்லை. 2 பேரும் அந்த மோட்டார் பைக்கிலேயே உழவுறதுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கூட எவ்வளவுறதுக்கு நாங்கள் பாராட்டப்படும் தெரியுமா. எங்களை தேடி வந்தாங்கன்னு சொல்லியிருக்கல இணைக்கல உண்மை துணிச்சல். ஓமோ சரி நான் ஒரு அவாண்டு தாருங்க உண்மையா பெரிய ரொம்ப சந்தோஷம். உண்மையா எனக்கு தடுமலாக இருந்தது ஒரு காய்ச்சல் குணமாக இருந்தது. இந்த மிரட்டு மாவுன்னு சொன்ன மாதிரியே எனக்கு அதெல்லாம் எப்படி மாறிச்சுன்னு தெரியாது. அப்படியே சந்தோஷத்தோடு தான் படிக்கிட்டு நான் எங்களை தேடி ஒரு பிள்ளைகள் விரைவில்
நாங்கள் மறந்து நிற்கிறதா இல்லை கண்டிப்பாக வருவோம் சமூகம் கொடுப்பாங்க தான் இப்போ கண்டிப்பாக வாங்க சாப்பிடுவோம் வாங்க. நானும் சாப்பிடுறேன் ஐயா நீங்களும் நீங்க சாப்பிடுவோம் ஐயோ நான் எனக்கு முடியாது நல்ல உள்ள சாப்பிட்டு தானே வரணும் இவ அங்கே அக்கா வீட்டில் அப்போ இவ கோயில் கேட்க சொன்னேன் இல்லையா சாப்பிட்டு இருக்கிறோம் நான் கூட இருக்கிறோம் நீங்கள் சந்தோஷம் சாப்பிடுவோம் வெளியில் இல்லையா இதே வெளியில் இருக்கும் வெளியில் வெளிச்சமாக என்ன பாத்தீங்களா யூடியூபர் அங்கே இருந்து மேற்கட்டு வந்து வெளிச்சமாக இருக்குமே பாத்தீங்களா அப்ப கேட்கிற உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்கிற வெளிச்சமா இருக்கு மாட்டி இது வந்து மூத்துடுறாப்பா சமையல பாருங்க என்னடா என்ன பிரச்சனை எல்லாம் வந்து மண் சட்டி பாருங்க பாருங்க எப்படி என்ன நாங்க இப்படி செய்யறோம் ராஜ விருந்து மாதிரி இருக்கா ராஜ விருந்து என்னடா பாரு ராய விருந்து இன்னைக்கு அந்த கிழமை வெள்ளிக்கிழமை போச்சு ஓகே இங்க பாருங்க அக்கடை வேலையேன்னு நான் பார்த்தேன் சும்மா சாப்பாடு சொன்னா ஒரு பிளேட்ல வந்து போட்டு சோறும் கறியும் வச்சிருப்பாங்க ஒரு பிளேட்ல வந்து சோறும் கறியும் வந்து போட்டு வச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கடையில செய்யலாம் போய் மண்டட்டி பாருங்க கப்பு வச்சுக்கிறா அக்கா சாப்பிடுங்க வாங்க வாங்க உள்ளண்டு வரல சரி ஓகே பிளேட்ல போட்டு தர போறாங்கன்னு சொல்லி யோசிச்சா இங்க மண் சட்டில விதம் விதம் இங்க இது என்னது அந்த தயிர் வச்சு ஒரு சம்பல் போட்டு வெங்காயம் தயிர் சம்பல் இது என்னது கீரை 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 இது பருப்பு பருப்பு இது சோயாமீன் கத்திரிக்காய் பிளேட் சோயாமீன் கத்திரிக்காய் பிளேட் தக்காளி பழம் இது உருளைக்கிழங்கு இங்க வாங்கி வாங்கி இங்க வாங்கி வாங்கி இது பாருங்க வாழைக்காய் வாழைக்காய் பொரியல் இது வாழைக்காய் பொரியல் இது மோர் குஞ்சிக்காய் பப்படம் வாழைப்பழம் வாவ் இவ்வளத்தையும் வந்து நமக்காக செஞ்சீங்க உங்களுக்கு ஸ்பெஷல் உங்களை வருகின்ற நாளே முதல் டக்கண்டிவோ அடிச்சு கேட்டு சமையல் ஏற்பாடு செய்யணும் அப்பா பக்கத்தில் இருக்கு இதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு கண்டிப்பா உலகத்துல பாதி உலகத்தை வின் பண்ண மாதிரி இருக்கு பக்கத்துல வச்சுட்டு இருக்காங்க சும்மா பிச்சு அள்ளும் போல இருக்கு இந்த வீடியோ பார்ப்போம் பார்ப்போம் எல்லாத்தையும் நாங்களே சொல்லி கதை செய்யலாதே ஆனால் பார்ப்போம் என்ன செய்யறது பார்ப்போம் என்ன செய்யுதுவா அவங்க போட்டுதான் பார்ப்போம் போட்டு பார்ப்போம் போட்டு பார்ப்போம் அப்பா போட்டு கொடுக்குறேன் ஓகே ஓகே வேறு என்ன இப்போ அங்கேருந்து வந்தேன் அப்பா இப்போ என்ன எத்தனை வயசு அப்பாவுக்கு இப்போ 63 63 அதுக்கு இந்த ஆபரேஷன் ஒன்று செய்தாச்சு ஓ நான் பார்த்துறேன் வீடியோல உங்களை எல்லாரையுமே நான் வீடியோல தான் பார்த்தேன் இப்போ நேர்ல பார்க்குறேன் ஒரு ஆக்டரை பார்க்குற மாதிரி சந்தோஷம் என்ன நீங்கள் கரையா விடுவோம் கரையா விடுவோம் எல்லா கரையும் விடுவோம் எல்லாரையும் விடுவோம் குழப்பி சாப்பிடுதாங்க கொஞ்சம் எடுக்கிறீங்க எல்லாம் பண்ணி விடுங்க எல்லாம் உங்களுக்காக செய்யறது யாரு மடிவா விடுங்க அப்படி அப்படி சட்டையோட தூக்கிட்டு போட்டு பரவாயில்லை ஆனால் கொண்டு போகல இடம் தூரம் அதோட பைக்கில் நான் வந்த இந்த சாப்பாடு இருக்குன்னா கோடிக்கணக்கில் வித்து போட்டுருவேன் ஏன்டா எவ்வளோ வடிவா இருக்கு பாக்கி சாப்பிட கூட போய் இருக்கு ஆனா நான் கஷ்டத்தை உசந்துட்டேன் எனக்கா ஓய் நிறைய சமைச்சிட்டீங்க எனக்கு அது கஷ்டமே இல்லை இது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமோ அம்மா அடை இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு மனுஷன் வாழ்றதையா கொஞ்சம் காலம் இல்லை இது இதுக்கு மட்டும் சந்தோஷமா இதுதான் நான் தானே பூரம் பிளேட் வந்து நிரம்பி கொண்டே இருக்கு ஆனால் நானும் எதிர்பார்க்கல இப்படி ஒரு அசத்தி விடுவான் சூப்பர் எவ்வளோ அசத்துவான்னு எதிர்பார்க்கிறேன் என்ன செய்யற கூடாதுன்னு நல்ல சொல்லணும் என்ன இல்லையா கூடாதுன்னு நல்ல சொல்லணும்
நல்லா இல்லாட்டி நல்லா இருக்கு. அதான் உண்மை. பப்படம் தான் மஸ்டா சாப்பிட்டேன். பப்படமே வேற லெவல் இருக்கு. அப்பா அப்பா பக்கத்துல இருந்து உருட்டு உருட்டு உருட்டு. இப்ப சாமிங்க கைவண்ணம் போறேன். இப்ப சமையல்ல இங்க எங்களுக்கு பெஸ்டா முடிவுகளையும் பார்த்து சொல்லிங்கன்னா ஆளுக்கு இப்ப சாப்பாடு வேலை ஆகணும். இப்படி ஒரு தீனம் இப்படி சமைச்சா மச்சமே தேவையில்லையா நமக்கு? அதான் வெள்ளிக்கிழமை அனைவரும் தேவையா? இல்ல இல்ல, இப்படி இந்த இந்த டேஸ்ட் இந்த சமையல் இருக்குன்னு சொன்னா யாருமே மச்சம் எடுக்க மாட்டாங்க. இதே வந்து வேற லெவல் இருக்கு. ஆளுநர் கலக்க வச்சுப்பல பொய்யா இல்ல, அதுல ஆள் கலக்க வச்சுப்பாரு. அவரா? அவர் கொஞ்சம் காய்க்க மாட்டேன். வரக்குள்ள இந்த எண்ணத்தை விழுங்கிட்டான். சரி, பரவாயில்லையா? அது எல்லாரும் அப்படி இல்லை. இப்போ எங்களுக்கு அது ஒரு பழக்கமாக போய் தெரியும். அது சேவைக்கு ஒரு கொஞ்சம் இருக்கும். அப்பா கிருஷ்ணா இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து வருன்னு எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக அது உண்மைதான். நான் எதிர்பார்க்கல. அப்படி இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ரெண்டு சத்துணை சேர்ந்து சொல்லி இதெல்லாம் பட்டி போட்டு அப்படியெல்லாம் செய்வேன். அப்போ உண்மையாக அது இப்போ வந்து சொல்ல போனால இது வந்து எங்கேருந்து ஒரு இதில் உண்மையாக ஒரு மக்களந்து ஆதரவு தானே. அதாக தான் எனக்கு அந்த பாட்டு வந்த சாண்டல் உண்டு. உண்மையாக சொல்ல போனால் ஒரு மனிதன் பெரிய ஒரு அன்பு தான் சொல்லலாம். அதாவது அண்ணாட உண்மைக்கு கிடைச்ச அதுதான் சொல்லுவாங்க. அப்ப அந்த தம்பி கறிகள் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ இவ்வளோ நாள் நான் இங்கே வந்து மாறன் போகிறேன். எனக்குமே அப்படியான இது கண்டு இன்றைக்கு கண்டு உண்மை உண்மை வழியாக வந்துட்டு நான் காணல. எனக்கு இப்படி ஒரு சாமான் இருக்கேன்னு தெரியல. சாப்பாடு உண்மையாலே வேறு லெவலாக இருக்கு. நீங்க சும்மா வெளிநாட்டுல இருந்து இந்த வெக்கேஷன் வராங்க கட்டாயம் இந்த வீட்டை வந்து சாப்பிட்டு பாருங்க. சரி இடி அப்பா வீரா அப்பா சாப்பாடு வீரா அப்ப சாப்பிட்டு தானே வந்து உனக்கு முன்னாலதான் சாப்பாடு எல்லாம் இருக்கு. ஒடிவா போட்டு போட்டு சாப்பிடுங்க. கை பிடிக்கா கூட மாட்டீங்க. தம்பியும் கையிலும் முடியும் இல்லை. அப்பா விட்டு கொடுங்க தம்பிக்கு. நாங்களும் உங்களோட ஆனா இந்த மட்டளப்பு மாமாவன் கோயில் இருக்கு. மாமாவும் கோயில் இருக்கு. மாமாவன் கோயில் பரிமாறி விடும் தம்பிக்கு. எனக்கு உங்களெல்லாம் வந்து போய் பார்க்க போறோம்னு சொல்ல எனக்கு எல்லா சப்ஸ்கிரைபர் போடுறது ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? என்ன தெரியுமா? கிருஷ்ணாவோட ஃபேமிலி வந்து தம்பி நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அவங்ககிட்ட இப்ப கார் இருக்கு, காசு இருக்கு, எல்லாமே இருக்கு, ரைட்? இருந்தாலும் அவங்க பழச மறக்கிறாக்கள்ல வந்தாக்களை அன்பாக விசாரிச்சு கதைச்சு பேசி அவங்க நல்லா பழகுவாங்க. அப்படி சொன்னாங்க. அதை இப்ப நேர்ல பாக்குறீங்களா? ஐயா காசு பணம் மனுஷன் மனைக்கு கொண்டு வந்தது இல்லை. அல்லாட்டி நாங்கள் போடுறதுல கொண்டு போறது ஒன்றும் கிடையாது. உண்மையான நாங்கள் எப்படி வந்தோமோ அப்படியே தான் போவோம். என்ன அப்ப அதெல்லாம் பெருசா இல்லை. அப்ப அவைகளை பெருசா இல்லை. ஒரு மனுஷர் எங்களை தேடி வர்றார்கள் சொல்லிக்கல அவையோடு நாங்கள் எப்படி பண்பாட கதைக்கோடும் பேசுவோம். அதுதான் ஐயா மனுஷன் ஜன் பெண்ணு. இன்றைக்கு இவ்வளவு தூரம் நீங்க தேடி எங்களை வந்திருக்கிறீங்க. அப்ப இன்றைக்கு நான் இந்த இடத்துல இல்லை. மகள் டக்கத்து கோல் பண்ணி சொன்னா அப்ப உங்களை சந்திக்கணும் மறிக்கணும். நம்ம அந்த மற்றவை போல இந்த மருத்துவ டிலே பண்ண மாட்டேன். இப்போ டக்குன்னு வலிக்கிட்டு வந்துடும். நீங்க பார்க்க மாட்டேன். தம்பி எல்லாம் முட்டு சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா?
அவையெல்லாம் சாப்பிட்டு அங்கே வந்துருக்கிறேன் வீட்டு அம்மா பார்க்குறதுக்கு தான். சம்பளோ வச்சு மட்டும் சாப்பிடுங்க. அப்ப அந்த தம்பி சோறு போடுங்க படுத்து. இதை போல என்ன அன்னைக்கு கொஞ்சம் சாப்பிடுவோம். இது வேலை போல கொஞ்சம் சாப்பிடுறான். கொஞ்சம் படுத்துட்டு போறது தம்பி தயிர் சம்பள போட்டு சாப்பிடும் தம்பி போட்டு சோறு கொஞ்சம். இதுல பெரிய பாடி இல்லைன்னா கிருஷ்ணா நான் கிஃப்ட் ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன். இனி எங்க வர நான் எங்க வர திருப்பி வரமாட்டீங்களேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் கேட்கிறேன் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் சரியான ஒரு சிரமம். அவ்வளோ தூரம் என்ன 7 மணி நேரம். சரி நடா அதில் ஒன்றுடா 7 மணித்தியா பின்ன சொல்லலாம். ஒரு உணவு சொல்ல முடியும். அதையெல்லாம் போட்டு நீர் கரையை காய்ச்சிட்டு ஒரு சாப்பாடுல தான் கருப்பு நல்ல வடிவா சாப்பிடணும். இதான் நீங்க சாப்பிடுற வயசு. சாப்பிடுற வயசுலாம் சாப்பிடணும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப வடிவா சாப்பிடுற வயசு. எல்லாம் போட்டு சாப்பிடும். ஒரு மச்ச நாள் வந்தா நல்ல ஒரு குடி உண்மையா இப்ப நாளைக்கு வந்திருந்தா கூட நாளைக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல. எங்க இன்றைக்கு வந்திருக்கீங்க வெள்ளிக்கிழமையிலே குறை இருக்கும் மறக்கிற சாப்பாடுல அப்படி இல்லை இருந்தாலும் ஒரு நல்லா செய்யலாமே. நாங்கள் நல்லா 100 வீதம் அக்கா 100 வீதம். நான் எதிர்பார்க்கல இப்படி இருக்கும். நீங்க கிருஷ்ணாண்ணா கூட யூடியூப் ஓபன் பண்ண? ஓ கிருஷ்ணாண்ணா நான் இந்த ஜொலிபில தொடங்கி 1.5 வருஷம். 1.5 வருஷமா? அது 3500. இனி உங்களுக்கு கூடிடும். கிருஷ்ணாண்ணா கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆகுது. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனு அக்காடை விட்டு சாரு அக்காடை விட்டு வந்து போய் ராஜ விருந்தை வந்து எனக்கு வந்து வச்சுருந்தாங்க. நான் நினச்சேன் நோம்பலாக சாப்பாடு தருவாங்கன்னு சொல்லி பார்த்து, ஆனால் உள்ளுக்குள்ளே போன உடனே எல்லாரையுமே பார்த்து கதைச்சி சந்தோஷமாக வந்து கதைச்சிருந்தேன். எனக்கு உண்மையாகவே சரியாகவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ரைட். அப்போ அடுத்து வந்து 2வது சர்ப்ரைஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவ்வளோ சாப்பாடு ஒரு மினிஸ்டர் ஒரு ஆள் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து எப்படி கவனிப்பாங்க, ஒரு எம்பி ஒரு ஆள் வீட்டுக்கு வந்து எப்படி கவனிப்பாங்க, ஒரு ஜனாதிபதி ஒரு ஆள் வந்து உங்களோட வீட்டை வந்தால் எவ்வளோ மரியாதையாக நீங்கள் கவனிப்பீங்க, அதுபோல் வந்து என்ன கவனிச்சிருந்தாங்க. நானே யோசிச்சேன், அடப்பாவி எனக்கு இவ்வளோ மரியாதை தரீங்களா, என்ன இப்படி ஒரு அன்பால் பாசமால் அப்போ எனக்கா இவ்வளோ பாசம்னு சொல்லி இவ்வளோ பாசம்னு சொல்லி நான் அந்த இடத்துலயே வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். அப்போ என்னோட வந்த லீவோனே அவனே வந்து வாயில வைக்கிறாடே என்னடா அது என்று அப்படி அவ்வளோ சந்தோஷப்பட்ட ஒரு தருணம். இந்த தருணத்தை இந்த வாழ்க்கையில் வந்து மறக்கவே மாட்டேன். உண்மையாகவே அந்த இடத்துல வந்து எனக்கு இந்த வீடியோவில் முடிக்கலாம போயிட்டு அக்கா அடிக்கிறாங்க. அக்கா ஓமக்கா அந்த வலிக்கிட்ட வரண்ணா. சரி சரி சரி. ரைட். அப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த வீடியோ முடிக்கலாம் போயிட்டு ஸோ வந்து ஒரு கூட கதைச்சி அவங்களோட சிரிச்சனால வீடியோ முடிக்க மறந்துட்டேன். ஸோ அப்படி ரூமுக்கு வந்து இவர்கிட்ட வந்து வீடியோ முடிப்போம்னு சொல்லி கதைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சந்தோஷம். நான் வந்து ஃபர்ஸ்ட் தரம் யாழ்ப்பாணத்துக்கு பருத்தித்துறைக்கு வந்து உண்மையாகவே கவலையாக இருந்துச்சு. அடே நமக்குன்னு சொல்லி யாருமே இல்லையே, நம்மளை பாசமாக பார்த்துக்கொள்ள யாருமே இல்லையே, நம்மளை கூப்பிட்டு கதைக்க யாருமே இல்லையே என்று சொல்லி நான் கவலைப்பட்டுட்டு என் ஃப்ரெண்ட் லியோட சொல்லியிருந்தேன், அடே நாளைக்கு காலையில் மச்சான் பைக் எடுத்துகிட்டு ஓடிடுவோம்னு சொல்லியிருந்தேன். நான் வெளியே சொன்னேன் ஓ மச்சான் போவோம்ண்டு. இப்போ காலையில் பார்த்தா அனுவக்கா கால் பண்ணாங்க, சாருவக்கா கால் பண்ணாங்க, எல்லாரும் கால் பண்ணி கதைக்கக்குள்ளே எனக்கு சரியான ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணா நான் கொழம்புல இருக்கிறேன், கிருஷ்ணா அந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து அவருக்கு டக்குன்னு சொல்லி
வந்து கொள்ள இல்லாது பாபம். இப்போ தான் ஜெயிலேருந்து வந்திருக்கிற சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அவர் வருவார். பாபம் நான் திரும்பியும் வந்து ஜெஃப்னாக்கு வருவேன். ரைட், ஜெஃப்னாக்கு வந்து பருத்துறைக்கு வந்து எஸ்கேனாவோட வந்து நான் கதைப்பேன். எஸ்கேனா 3 நாளில் வருவேன்னு சொல்லியிருந்து, ஆனால் அக்காட்ட கேட்டு 3 நாளில் வருவீரான்னு சொல்லி சோறு பண்ணி சொல்லல தம்பி என்ற மாதிரி சொல்லியிருந்தாவோ. அப்போ ஓகே என்று சொல்லியிருந்தேன். அதோட வந்து இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான சாப்பாடு, பிரம்மாண்டமான ஒரு மரியாதை, இவ்வளவு ஒரு சர்ப்ரைஸான ஒரு அரேஞ்ச்மெண்ட் எனக்கு வந்து தந்த சாருவக்கா, அணுவக்கா, கிருஷ்ணனோட அப்பா, செல்லக்கிளி, பிறகு வந்து இன்னும் நான் பேர் சொல்லாத நபர்கள் யாராக இருப்பீங்கன்னு சொன்னால் கோச்சுக்கூடாதீங்க. இந்த வீடியோவில் உங்களோட பேர் சொல்லுறேன்னு சொல்லி அந்த குடும்பங்களில் இருந்த எல்லாருமே அவங்களோட அம்மா, அப்பா, அந்த தம்பி, அந்த சின்ன பாபா எல்லாருக்குமே தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே தேங்க்யூ. உண்மையாகவே சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறீங்க, பர்சனலாக உதவி செஞ்சுருக்கிறீங்க, கால் பண்ணியிருக்கிறீங்க. நான் வந்து கவலைப்பட்டு இருந்த டைம்லலாம் என்னை கால் பண்ணி என்னை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. தம்பி உங்களால் ஏழும் அவங்க ஒன்றை கூப்பிடுவாங்க பாருன்னு சொல்லி. அதே போல் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களுக்கும் கால் பண்ணி காய்ச்சிருக்கீங்க, தம்பி அவனை வந்து கவனிங்க அப்படி இப்படின்னு சொல்லி எனக்காக நிறைய பேர் காய்ச்சிருக்கீங்க. ஸோ சந்தோஷமாக இந்த இடத்துல வந்து விடைபெறுகிறேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோஸை தாரங்க நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, பாய் பாய் பாய்.